நம்ம எல்லாருமே ஒரு இன்டர் கனெக்டட் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு பேரானந்த நிலை, அற்புதங்கள் தானாக மிரக்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா நடக்கும். ஸோ நம்முடைய விழிப்புணர்வை அதிகப்படுத்தணும், கான்சியஸ்னஸ் அதிகப்படுத்தணும், அதே மாதிரி நம்முடைய எனர்ஜி ஆற்றலை அதிகப்படுத்தணும். பிரதன்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷன் சார்பாக ஞானத்தமிழ் தளத்தில் இணைந்திருக்கும் அனைவரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். மைண்ட் பவர் அது எவ்வளவு பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத வந்து நிறைய ஆசிரியர்கள் ஆத்தர்ஸ் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அந்த சாராம்சத்தை எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நான் முதலே சொன்ன மனம் வந்து ஒரு கருவி. அந்த கருவியை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, உங்ககிட்ட ஒரு டூல் குடுக்குறாங்க. அந்த டூல வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கத்தி குடுக்குறாங்க. காய் வெட்டுறதுக்கு யூஸ் பண்றீங்களா? இல்ல வேற எதுக்கு யூஸ் பண்றீங்க? அந்த மாதிரி மனம் என்னும் கருவி வந்து நமக்கு குடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அதிலேயே சொன்ன மாரி எப்ப நம்ம வந்து ஆன்மா இந்த உடலுக்குள்ள வருதோ, அப்பவே வந்து மனம் வந்து ஃபங்ஷன் பண்ண ஆரம்பிச்சுது. ஸோ அந்த மனம் என்னும் கருவியை நம்ம எப்படி எப்படிலாம் உபயோகிக்கலாம்? எந்த மாதிரி நம்ம அத வச்சுக்கணும்? எப்படி வந்து அத வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்தீங்கன்னா, மனம் அப்படிங்கிற கருவி தான் நம்ம பௌதீக உடலையே உருவாக்குது. நம்ம உடல், நம்முடைய உடல் நலம், மனம் என்ற கருவியால் உருவாக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், நமக்கு நெறைய பேருக்கு இருக்கிற நோய்கள் வந்து ஒரு 80%க்கு மேல வந்து எல்லாமே சைக்காலஜிக்கல், சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உளவியல் சம்பந்தமான நோய்கள் தான் நெறைய பேருக்கு இருக்கு. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, உளவியல் சம்பந்தப்பட்ட நோய்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அது வந்து மனச தாக்குது. அந்த மனசுனால பௌதீக உடல் பாதிக்கப்படுகிறது. ஸோ அந்த நோய்களிலிருந்து நம்ம காப்பாத்தணும். நம்முடைய மனதை வந்து நம்ம சீர்படுத்திக்கணும், ஒழுங்குபடுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு தான் நமக்கு சொன்ன மாரி தியானம், ஆன்மீக பாதையில வந்து தியானமும், அந்த ஒருமித்த கவனநிலை மைண்ட்ஃபுல்னஸும் அதுக்காக தான் ரொம்ப நெறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பைபிள்ல கூட சொல்றாங்க, "ஆஸ் யூ திங்கத் சோ யூ ஆர்." நம்ம எண்ணங்கள் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அது மாதிரி நம்ம உருவாகுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு இருக்கிறது வந்து இந்த மனதால் உருவாக்கப்பட்ட உடல். இந்த பௌதீக உடல் மனமால் உருவாக்கப்பட்டது. அந்த மனத்தினுடைய மனதை மனதை ஒழுங்குபடுத்த வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அதுல எல்லாம் போய் நம்ம வந்து அந்த நியூஸ் ஆகட்டும், அதுல எல்லாம் போய் பார்க்கணும். அதுக்காக தெரிஞ்சுக்கூடாதுன்னு கிடையாது. தெரிஞ்சுட்டு நம்ம எதுல எவ்வளவு தூரம் அதுல போய் நம்ம இன்வால்வ் ஆகாம மேலோட்டமா அதை பார்க்கணும். ஒரு விட்னஸ் மோட்ல பார்க்கணும். அதுக்குள்ள போய் நம்ம அதை வந்து நம்மளுடைய உடம்புக்கு எடுத்துட்டு போயிட்டு அதால ஹர்ட் ஆயிட்டு அதெல்லாம் தான் வந்து நமக்கு நோய்களாக நமக்கு மாறுது. ஸோ மனம் என்னும் கருவியை நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப மெதுவாக ஹேண்டில் பண்ணணும், எது தேவையோ அதை மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மனம் தான் எல்லா பொருட்களையும், அதே மாதிரி புலன்கள், நம்முடைய புலன்களால நம்ம பாதிக்கப்படுறோம். ஸோ உலகாய விஷயங்கள், அப்புறம் குறுகிய மனநிலை, ஒரு பரந்த மனநிலை இல்லாம ஒரு குறுகிய மனநிலை, நான் என்னும் ஒரு வட்டம், நான் என் குடும்பம், அதெல்லாம் சுயநலம். சுயநலமும் வேணும். பட் அதையும் தாண்டி பொதுநலமும் வேணும். நம்ம அந்த இடத்துல கூட நம்ம எப்படி ஆக்ட் பண்றோம்? இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய விஷயங்கள எது எதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், எது எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்ம வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதே மாரி புலன்கள், நம்முடைய ஐம்புலன்கள் வந்து நம்ம மனதில வந்து ரொம்ப பாதிக்கும். அதாவது ஒரு சில விஷயத்த பார்க்குறீங்க, உடனே அது மனசு வேணும்னு சொல்லுது. அது வேணுமா? வேண்டாமா? நம்ம வந்து தேவையா? நீடா? இல்ல வாண்டா? கட்டாயம் வேணுமா? அது உண்மையா நமக்கு தேவையா? அந்த மாரி ஒரு டெசிஷன் எடுக்கறதுக்கு எல்லாமே மனம் வேண்டியிருக்கு. ஸோ உலகாய விஷயங்களிலிருந்தும், ஐம்புலன்களிலிருந்தும் நம் மனம் மனம் வந்து அதுல போய் சிக்கிக்காம, சிக்கல்ல உருவாக்காம, நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல வரோம். ஒரு சிந்தனை வந்து ஒரு வட்டத்துக்குள் இல்லாம விழிப்புணர்வை வந்து விரிவடைய செய்யும். ஒரே ஒரு வட்டத்துக்குள்ள நீங்க சிக்கிட்டு இருந்தீங்க கூட அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை உண்டாக்கும். ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேணும். ஸோ அந்த விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் இருக்கணும். நம்ம அதான் சொன்ன மாரி, இது பண்ணணுமா? இது பண்ணக்கூடாதா? இது ஒரு பொருள வாங்கணுமா? வாங்கக்கூடாதா? நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க. அங்க வந்து அந்த பொருள் வந்து நிஜமாவே நமக்கு தேவையா? சிலர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு லிஸ்ட் எழுதிட்டு போய் அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் நான் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு வரையறை வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா, நம்முடைய மனநலம், மனநலத்தை காக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்ப பார்த்தீங்கன்னா, மைண்ட் கேர் சென்டர் இப்ப எங்க வீட்டு பக்கத்திலேயே எப்படி வந்து நம்ம மைண்ட கேர் பண்றது அப்படின்னு நெறைய சென்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி மனநல காப்பகங்கள் இருக்கு. நெறைய பேரு ஏன்னா மனநலத்தால பாதிக்கப்படுறாங்க. ஸோ நான் சொல்றேன், இந்த மனம் என்னும் கருவி வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாவும், ரொம்ப தேவையான விஷயங்களுக்கு மட்டும் உபயோகப்படுத்திட்டுக்கு, அங்க நம்ம பகுத்தறியக்கூடிய திறன் நமக்கு இருக்கணும். எது வேணும், எது வேண்டான்னு சொல்லி நம்ம பகுத்தறியக்கூடிய திறன்ல நம்ம
இருக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும், மனத்தை வந்து நம்ம கையாளணும் அப்படிங்கிறதோட விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். நம்ம அவேர்னஸ் இருந்தா நம்மால வந்து கரெக்டா சில விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு சிதறிய மனநிலை இருக்குது, ஒரு குழப்பமான மனநிலை. குழப்பமான மனநிலையில நமக்கு வரும், நமக்கு வந்து சவால்கள் வரும். அந்த சவால்கள் வந்து நம்ம குழம்பி போயிருக்கோம். எந்த டைரக்ஷன்ல போறதும் தெரியாம நம்ம ஒரு குழப்பத்தில் இருப்போம். இதை பண்ணணுமா, அதை பண்ணணுமா, இது வேணுமா, அது வேண்டாமா, அப்படி வந்து இருக்கும்போது நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறது கூட நம்ம நம்ம வந்து நம்ம மனசை வந்து பயிற்றுவிச்சு வச்சிருக்கணும். ஸோ அந்த ஒரு ஒருங்கிணைப்போட நம்மளால வேலை செய்ய முடியும். எப்படி எப்ப செய்ய முடியும்? நம்ம மனம் வந்து கரெக்டா கையாண்டுட்டு இருந்தனா, ஒரு ஒருங்கிணைப்போட அந்த வேலையை வந்து நம்மால செய்ய வைக்க முடியும். மூளையில பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் இருக்கு, அமிக்டலா இருக்கு. நான் வந்து ரொம்ப பயாலஜி பத்தி சொல்ல விரும்பல. பட் இருந்தாலும் நெறைய ஏரியாஸ் இருக்கு. ஒரு கொஹரன்ஸ் ஆஃப் த பிரெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இடது பக்க மூளை, வலது பக்க மூளை, முன்னாள் இருக்கிற மூளை, எல்லாமே சேர்ந்து செயல்படும்போது ஒரு சரியான முடிவுக்கு நம்மால வர முடியும். எப்ப வந்து மனசு அமைதியா இருக்குதோ, அப்பதான் வந்து மூளையும் சரியாக ஒருங்கிணைந்து செயல்பட முடியும். எல்லா பகுதிகளும் ஒருங்கிணைந்து செயல்படும்போது, ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு ஒரு ஏரியா இருக்கு. அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு ஏரியா இருக்கு மூளையில. ஸோ எல்லாமே சேர்ந்து செயல்படும் போது தான் நம்மால ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். அந்த முடிவுடைய ரிசல்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல முடியும். அதே மாரி நம்ம அந்த சீரமைப்பு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. எல்லா பகுதிகளுடைய மூளையும் சேர்ந்து செயல்படும்போது, நம்ம பிரெயின்ல பார்த்தீங்கன்னா, காமா வேவ்ஸ் அப்படின்னா வேவ்ஸ பத்தி சொல்றேன். பிரெயின் வேவ்ஸ் பத்தி அப்புறமா. காமா வேவ்ஸ் வந்து தொடர்ந்து உருவாகிட்டு இருக்கும். அப்போ வந்து நம்ம ஒரு சீரான நிலையில வந்து செயல்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே வந்து படைப்பாற்றலை அதிகரிக்கும். என்ன படைப்பாற்றல்? நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்ம தான் படைக்கிறோம். நம்ம வாழ்க்கையை வந்து படைப்பாற்றல் தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. வி ஆர் த ஆர்கிடெக்ட், வி ஆர் த ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் அவர் ஓன் லைஃப். நம்முடைய வாழ்க்கையை நம்ம தான் வடிவமைச்சிட்டு இருக்கோம். நம்ம உடலை நம்ம உண்டாக்குறோம். இது எல்லாமே நம்முடைய மனதினுடைய செயல்பாடுகளால் நடக்குது. அது நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சோ வாழ்க்கையை வடிவமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு படைப்பாற்றல் நல்லா இருக்கணும் அப்படின்னா, மூளையுடைய எல்லா பகுதிகளும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும். மனசு வந்து ஆரோக்கியமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம வந்து கரெக்ட்டா நம்முடைய வாழ்க்கைய வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்றேன். நம்ம குடுக்கப்பட்டிருக்க உணர்வு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது, அதுல விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஒரு பெரிய பரிசு. ஸோ நம்முடைய கான்ஷியஸ்னஸ் லெவல் வந்து நம்ம உயர்த்தி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா, அது வந்து நமக்கு குடுக்கப்பட்டிருக்க பரிசு. நம்ம கரெக்ட்டா நம்ம டெசிஷன் எடுக்க முடியும். ஒரு அவேர்னஸோட நம்மால ஃபங்ஷன் பண்ண முடியும். அதே மாரி நமக்கு ஒரு நோக்கத்தோட டெலிபரேட் யூ திங்க் அப்படிங்கிறாங்க. நமக்கு என்ன வேணுமோ, அத வந்து நம்ம நோக்கத்துடன் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கும்போது நம்முடைய எண்ணங்கள் வந்து வடிவமைக்கப்படும். நம்ம அந்த என்ன வேணுமோ அத நம்மால பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை நான் முதலே சொல்லிட்டேன். நமக்கு எந்த மாரி எண்ணங்கள் வேணா வரலாம். நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம், டிசாஸ்டர் தாட்ஸ் வரலாம். அது எல்லாத்தையுமே நம்ம வழிநடத்த வேண்டும். அதுக்கும் ஒரு அவேர்னஸ் இருந்ததுன்னா, நம்ம மனம் வந்து விழிப்புணர்வோட ஃபங்ஷன் ஆயிட்டு இருந்ததுன்னா, கரெக்ட்டா அந்த தாட்ட வந்து நம்மால ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம எதையுமே மிஸ் அவுட் பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து மனம் சம்பந்தப்பட்ட மனதை கொண்டு நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். இப்ப பார்த்தீங்கன்னா, பிரெயின் வேவ்ஸ பத்தி நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நம்ம நார்மலா ஃபங்ஷன் பண்ணது 2ண்ட் வேவ், பீட்டா வேவ்ஸ். இதுதான் நம்ம நார்மலா ஃபங்ஷன் பண்ணிட்டு இருக்குது. இந்த வேவ்ஸ். பீட்டால 2 விதமான வேவ்ஸ் இருக்கு. அதாவது வந்து நம்ம நார்மல் ஃபங்ஷனிங், ஒரு பேங்க்குக்கு போறோம். ஒரு Google மேப் பார்த்து நம்ம டிசைட் பண்றோம். அப்படிங்கும்போது அப்படின்னு வந்து இந்த பீட்டா வேவ்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது ரொம்ப தேவையான ஒண்ணு. நார்மல் வீட்ல ஃபங்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு குக் பண்ணணும், இல்ல ஒரு இடத்துக்கு போகணும், சின்ன விஷயத்த வந்து சால்வ் பண்ண அப்படின்னா நார்மல் பீட்டா வேவ்ஸ் எல்லாருக்கும் தேவையான ஒண்ணு. ஆனா அதுலயே வந்து ஹை பீட்டான்னு ஒண்ணு இருக்கு. ஹை பீட்டானா எப்ப நமக்கு வந்து கோபம் வருது, எப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு எரிச்சல் வருது, சில விஷயங்கள் பிடிக்காம நடக்குது, நம்ம இரிட்டேட் ஆகுறோம். அந்த மாரி இருக்கும்போது வந்து இந்த வேவ்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். இர்ரெகுலரா இருக்கும். அது வந்து ஹை பீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம மனசுக்கு, உடலுக்கும் நல்லதல்ல. அது ரொம்ப முக்கியமானது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தியானத்துல அமர்றோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நம்ம அமைதியாகுறோம். இல்ல நார்மலா உட்காந்துட்டு கூட சம்டைம்ஸ் நம்மளால அமைதியாகணும். அப்ப என்ன பண்ண, இந்த பீட்டால இருந்து நம்ம அப்படியே ஆல்ஃபா வேவ்க்கு ஷிஃப்ட் ஆகும். பாத்தீங்களா, வேவ்ஸ் வந்து ரொம்ப மெதுவா போயிட்டு இருக்கு. இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க வந்து மெதுவா போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு கண்களை மூடி ஒரு தியான நிலைக்கு போகும்போது, அடுத்து இன்னும் வந்து இந்த வேவ் லென்த் வந்து கம்மியாகும். ரொம்ப கம்மியாகும்போது தீட்டா ஸ்டேட். நெறைய அதையும் தாண்டி நம்ம போகும்போது, இன்னும் அந்த வேவ் லென்த்தே நமக்கு தெரியாது. அது வந்து டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளவு மாற்றங்கள் வந்து நம்ம தூங்கும்போது மோஸ்ட்லி இந்த டெல்டா ஸ்டேட்ல இருப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய மனசு வந்து அமைதியா எவ்வளோ அமைதியா இருக்கும் நீங்க நெனச்சு பாருங்க. தூங்கும்போது மனசு எந்த யோசனைகளும் இல்லாம, எந்த எண்ணங்களும் இல்லாம,
எந்த செயல்பாடுகள் இல்லாம இருக்கும்போது டெல்டா ஸ்டேட்ல இருக்கும். ஸோ இந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவங்க டெல்டா ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. டெல்டா அண்ட் தீட்டா ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தூக்கம் வந்துட்டு இருக்கு. தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படியே டெல்டா ஸ்டேட்டுக்கு போயிருவீங்க. அப்ப ஆக்சுவலா உங்களோட கான்ஷியஸ் லெவல்ல இருந்து நீங்க ஷிஃப்ட் ஆகுறீங்க. சப்கான்ஷியஸ் லெவலுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த லெவல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அமைதியா இருக்கவங்கலாம் மேக்ஸிமம் இந்த ஆல்ஃபா ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. பீட்டா நார்மல் ஃபங்ஷனிங்க்கு. நார்மல் ஃபங்ஷன் என்ன பண்ணுமோ அத பண்ணிட்டு, அவங்க வந்து அமைதியா இருக்கவங்க பூராமே இந்த ஆல்ஃபா ஸ்டேட், ஆல்ஃபா, பீட்டாக்குள்ள மாறி மாறி தான் இருந்துட்டு இருப்பாங்க. இது வந்து தூங்கக்கூடிய நிலை. தீட்டா அண்ட் டெல்டா. வெரஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதாவது வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு காமா வேவ்ல எப்ப வந்து நம்முடைய பிரெயின் வந்து கோஆர்டினேட்டடா எல்லா பகுதிகளுடைய மூளையும் சேர்ந்து வேலை செய்யுதோ, அப்போ வந்து நம்ம காமா ஸ்டேட்ல இருப்போம். இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பைலட் வந்து ஃப்ளைட்ட லேண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. கரெக்ட்டா அந்த ரன்வேல லேண்ட் பண்ணணும். ஸோ அந்த ரன்வேல லேண்ட் பண்ணா எவ்வளவு கான்ஷியஸா, எவ்வளவு காஷியஸா அவர் இருப்பாரு. வேற எங்கேயும் அவர் லேண்ட் பண்ணிற முடியாது. ஸோ அந்த டைம்ல அவருக்கு வந்து அந்த காமா வேவ்ஸ் இருக்கும். இல்ல நீங்க ஒரு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்க. கம்ப்ளீட் பிரெயின் யூஸ் பண்ணி தான் அந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கோடிங் பண்றாங்க. கரெக்ட்டா ரிசல்ட் வர நேரத்துக்கு ஒரு கோடிங் முடிக்கிற நேரத்துல எவ்வளவு உங்க பிரெயின் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாருங்க. ஸோ அதுதான் வந்து காமா ரேஸ். ஈவன் தியானம். நீங்க தியானம் பண்ணி ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேட்டுக்கு போயிட்டுன்னா, இந்த காமா வேவ்ஸ் வந்து அப்படி கன்டினியூஸா வேவ்ஸ் ஆஃப் காமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க வந்து கண்கள மூடி இருப்பீங்க. உங்களோட விழிப்புணர்வு நிலை உங்ககிட்ட இருக்கும். நீங்க பாடியில வந்து எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது. பிரெயின் ஃபங்ஷனும் வந்து கன்டினியூஸா நீங்க வந்து அந்த தியானத்த வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல நீங்க வந்து நான் சொன்ன மாரி மைண்ட்ஃபுல்னஸ் ஸ்டேட்ல இருக்கீங்கன்னா, நீங்க அவ்ளோ கான்சன்ட்ரேட்டடா ஒரு காய் வெட்டுறதாகட்டும், இல்ல ஒரு வீடு கூட்டுறதாகட்டும், ஒரு பாத்திரம் தேய்க்கிறது, இல்ல குளிக்கிறதாகட்டும், இல்ல சாப்பிடும்போது கூட நீங்க ஒரு ஃபுல் பாடி அண்ட் மைண்ட யூஸ் பண்ணி, அதாவது உடலையும், மனதையும் யூஸ் பண்ணும்போது பிரெயின் கூட அதுக்கு உங்களுக்கு கோஆப்பரேட் பண்ணி இந்த ஸ்டேட்டுக்கு போயிரும். ஸோ இது வந்து காமா பிரெயின் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட் அவேர்னஸோட இருப்பீங்க நீங்க. ஸோ எப்ப வந்து நீங்க தியானம் பண்ணும்போது, உங்களால கம்ப்ளீட் அவேர்னஸ் இருக்க முடியுமோ த்ரூஅவுட் தியானம். 1 மணி நேரம் தியானம் பண்றீங்க அப்படின்னாக்கா, நீங்க ஒரு 10 நிமிஷம் அவேர்னஸா இருக்கீங்க. திருப்பி அந்த உங்க எண்ணங்கள் வருது. திருப்பி வர்றீங்க. பட் அப்படி இல்லாம டோட்டலா ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ் ஸ்டேட் இருக்கும்போது, ஒரு பேரானந்தம், ஒரு பிளிஸ் ஸ்டேட் உங்களுக்குள்ள வரும் அப்படின்னு நானு சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி மனது எப்ப வந்து மனது நமக்கு வந்து அமைதியாகுதோ, அப்ப நம்ம மூளையில் கூட இந்த மாரி மாற்றங்கள் வரும். அததான் நான் சொல்ல வரேன். ஸோ மனசு அமைதியாகுறது ரொம்ப முக்கியம். மனம் என்னும் கருவியை நம்ம அமைதிப்படுத்த சிலர் பார்த்தீங்கன்னா, பெரிய ப்ராப்ளம் இருக்கும். அதாவது பிசினஸ்ல சேலஞ்ச் இருக்கும். இல்ல ஒரு ஏதோ ஒரு ஆனாலும் வந்து அவங்க வந்து ரொம்ப கூலா அந்த ஆல்ஃபா ஸ்டேட்ல இல்ல காமான ஒரு பீட்டா ஸ்டேட் இருப்பாங்க. எரிச்சல், கோவம்லாம் இல்லாம நாட் ஹை பீட்டா, நார்மல் பீட்டா ஸ்டேட்ல அவங்க ஃபங்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல ஈவன் ஆல்ஃபா ஸ்டேட்ல இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்கா, அப்பதான் நம்ம உடம்பு வந்து நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கலாம், கோவப்பட்டா எல்லா விஷயம் நடந்துரும். அப்படி கிடையாது. என்னைக்கு நீங்க நம்மளால அமைதியா இருக்க முடியுதோ, சேலஞ்சஸ்ல கூட நம்மால அமைதியா இருக்க முடியுதோ, அப்போ வந்து நம்ம நெறைய விஷயங்கள சாதிக்க முடியும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்முடைய உணர்வு நிலையில பார்த்தீங்கன்னா, நம்முடைய நரம்பு பாதை ஒழுங்குபடுத்தப்படுகிறது. நம்ம பிரெயின்ல பார்த்தீங்கன்னா 84 பில்லியன் நியூரான்ஸ் இருக்கு. நரம்பு செல்கள் இருக்கு. அது ஜோ டிஸ்பென்சா கூட நெறைய வீடியோஸ் இருக்கு. அது வந்து வயர் அண்ட் ரீவயர் டுகெதர். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்டின்னா, ஒருத்தங்களுக்கு வந்து எத சொன்னாலும் கோவம் வருது அப்டின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த கோபம் அப்டிங்கிறதுக்கு தகுந்த மாரி அந்த நரம்புகள் எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு பின்னல் போட்டு அப்டியே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆயிரும். ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு விரல் மாரி ஃபார்ம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோ. நெறைய நரம்புகள். அது வந்து ஒண்ணுமே விஷயம் இருக்காது. பட் எதுக்கெடுத்தாலும் அது வந்து அவங்களுக்கு ஒரு பழக்கமா மாறிரும். பட் அப்படி இல்லாம நம்ம மனது வந்து அமைதி அடைய அடைய என்னன்னா, அந்த வலைப்பின்னல் பூரா பிரிஞ்சு, அந்த கோபம் அப்படிங்கிறது கூட மாறிரும். நெறைய பேர் நான் சொல்ல கேள்விப்பட்டுருக்கேன். தியானம் பண்ணதுனால எனக்கு கோபமே போயிடுச்சு அப்படிங்கிற மாரி. எனக்கு ஒரு சில விஷயங்கள் சரியா பண்ணேன்னா கோவம் வரும். இப்ப எனக்கு கோவம் வரதில்ல அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாமே எதனால நடக்குதுன்னா, நம்ம மனச ஒழுங்குபடுத்துறோம். தியானத்துல மனச ஒழுங்குபடுத்த இந்த நரம்புகள், வலைப்பின்னல்கள் எல்லாமே வந்து அந்த ஸ்டிஃப்னஸ விட்டுட்டு நார்மல் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அது வந்து ஒயர் அண்ட் ரீவயர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நூல்கண்டு எடுத்துட்டீங்கன்னா, அது ஒரு சிக்கலான கண்டிஷனுக்கு போயிரும். பட் அது பிரிச்சு எடுத்தா எவ்வளவு நல்லா மறுபடியும் நம்மால யூஸ் பண்ண முடியும் நெனச்சு பாருங்க. ஒரு சின்ன
நூல்கண்டு வந்து அன்யூஷுவலா சுத்தி வச்சிருந்தா ஒரு ரொம்ப சிக்கலான விஷயத்துக்கு போயிடும். பட் அப்படி இல்லாம அதை நம்ம பிரிச்சு கரெக்டா நம்ம அந்த சிக்கல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு அழகா நம்ம அதை யூஸ் பண்ண முடியும், தைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி நரம்புகள் கூட தே ஒயர் அண்ட் ரீவயர் டுகெதர். எப்போ ஒயர் ஆகும்? ஒரு கோபம் அடையும் போது சொல்றாரு, ஒரு 4 ஹவர்ஸ்ல கூட நமக்கு அந்த மாதிரி திக்கன் ஆயிடும் அப்படிங்கிறாரு. அன்வைண்ட் பண்றதுக்கு மறுபடியும் நமக்கு ரொம்ப டைம் ஆகும். சோ மனம் என்னைக்கு நமக்கு அமைதியாகுதோ அப்போ வந்து அந்த மாதிரி உதாரணம் சொன்னா அந்த கோபம் அது வரும்போது நம்ம வேற கோவப்படக்கூடாது. நிறைய பேர் சொல்றாங்களே, கோபம் வந்தா ஒரு நூல் இருந்து 1 வரைக்கும் கீழே வரைக்கும் எண்ணிட்டு வாங்க, கொஞ்ச நேரம் தள்ளி போடுங்க. அது எல்லாமே எதுக்குன்னா அந்த நம்ம அந்த ஒயரிங் ஸ்டேட்டுக்கு போய் அந்த கோபம் அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள தக்க வச்சிருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக சொல்லுங்க. அந்த பிரெயின்ல அந்த மாதிரி நியூரான்ஸ் கூட ஒயர் அண்ட் ரீவயர் டுகெதர். இது வந்து ரியல் டைமா நடக்குது. கண்டினியூஸ். இப்ப நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நான் வந்து பிரெயின் வேவ்ஸ் பத்தி சொன்னேன். இப்ப வந்து நியூரான்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட நியூரான்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. சரி, அடுத்தது நான் என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி ரீவயர் ஆயிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸ் வயரிங் அண்ட் ரீவயரிங் வந்து கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. எதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னாக்கா, நம்ம மனசை வந்து எவ்வளவு அமைதியா வச்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும். எல்லா டைம் முடியும் எவ்வளவு நம்ம அமைதியா வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம இந்த ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்ல வரேன். மனசை வந்து நம்ம என்னைக்கு ஒழுங்குபடுத்துறோமோ அப்ப நிறைய அற்புதங்கள் நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த மிரக்கல் நடந்தது, நான் எதிர்பார்க்கவே இல்லை இது நடந்தது அப்படின்னா. ஏன்னா மனசு வந்து அவங்க ஒழுங்குபடுத்தப்படுது. ஒரு வீடு, ஒரு ரூம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க நல்லா நீட்டா திங்ஸ் வச்சா நீங்க அப்படியே போனா என்ன திங்ஸ் வேணாலும் எடுக்க முடியும் பாத்தீங்களா? அதே மாதிரிதான் நம்ம மனசை ஒழுங்கா வைக்க வைக்க நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷன், நியூரான் ஃபங்க்ஷன் அது எல்லாமே ரொம்ப நல்லா நடக்கும். நம்ம முடிவுகள் தெளிவா எடுக்கிறதுனால தான் நமக்கு அற்புதங்கள் நடக்குது. அற்புதங்கள் தானாக நடக்காது. என்னைக்கு மனம் ஒழுங்குபடுத்தப்படுதோ, மனம் என்னும் கருவியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி, எப்படி ஒழுங்கா நம்ம வச்சுக்கிறோமோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு நான் இங்க சொல்ல வரேன். 2வது பார்த்தீங்கன்னா, நம்முடைய நாடி மண்டலம் வந்து சுத்திகரிக்கப்படும். நமக்கு வந்து 72,000 நாடிகள் இருக்கு. அமைதியாக மனசு அமைதியாக நம்முடைய அந்த நாடிகள் எல்லாமே ஒரு கிளீன் பண்ணப்படும். நாடி மண்டல சுத்தி நடக்கும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நம்ம சுத்திகரிக்கப்படும். ஸோ எப்ப வந்து இன்னொன்னு வந்து மனசுக்குள்ள எப்ப நமக்கு மாற்றம் வருதோ, மனம் என்ற கருவியில் என்னைக்கு வந்து ஒரு நல்ல எண்ணங்கள், நல்ல எமோஷன்ஸு, ஃபீலிங்ஸு, தாட்ஸு இது எல்லாமே தான் நம்மள ஷேப் பண்ணுது. ஸோ பயாலஜி ஆஃப் பிலீஃப்ல கூட ப்ரூஸ் லிப்டன் சொல்றாரு. எப்படி நம்முடைய தாட்ஸு, பிலீஃப்ஸு அண்ட் எமோஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்முடைய உடலை உருவாக்குது. அதான் நம்முடைய பௌதீக உடலை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடம்புல வந்து அந்த மூலக்கூறுகள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படிங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நியூரான்ஸ் வந்து ஃபயர் அண்ட் ஒயர் டுகெதர் வெரி குவிக்லி. ஒரு 4 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ்ல கூட அந்த கோபம் இருந்தது அப்படின்னாக்கா, அந்த கோபத்துக்கான இது அப்படியே பாதை அப்படியே அங்க ஃபார்ம் ஆயிரும். பட் என்னைக்கு நம்ம வந்து அந்த மனசு வந்து அதுல இருந்து நம்ம எடுத்துட்டு வரோமோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூலக்கூறுகள் நம்ம உடம்பே வந்து உருவாக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, செரட்டோனின். அது வந்து நமக்கு அந்த எதுக்காக இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நமக்கு ஒரு திருப்தி. என்னதான் நான் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, இத பண்ணுங்க நடக்குது அப்படின்னா, பட் நீங்க ஒருத்தரா அவங்கவங்க திருப்தி அடைஞ்சா தான் உண்டு. இத பண்ணா உங்களுக்கு நல்லதுன்னு நான் சொல்றத கேட்டு பண்றத விட, நீங்களா திருப்தி அடையறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. அத நீங்க நினைச்சு பாருங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வரணும். நான் வந்து சேஃபா இருக்கேன். ஒரு பயத்திலேயே நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. சில ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு வார் கண்ட்ரில இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. பட் அப்படி இல்லாம நம்ம அவங்கள விட நல்ல இதுல இருக்கோம் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு உணர்வோட நம்ம இருக்கோம். ஸோ திருப்தி ஆகட்டும், ஒரு பாதுகாப்பு ஆகட்டும், ஒரு அமைதியாகட்டும், ஒரு ஆனந்தம். இது எல்லாமே டிசைட் பண்றது எது அப்படின்னா நம்முடைய உடம்பில் இருக்க மூலக்கூறுகள். அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பேரு. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஒரு உதாரணம் சொன்னா செரட்டோனின் வந்து வேண்டிய அளவு சுரந்தது அப்படின்னா ஒரு திருப்தியான உணர்வு நமக்குள்ள ஏற்படும். நமக்கு திருப்தி. பரவாயில்ல, இன்னைக்கு நான் இந்த வேலை செஞ்சேன். இன்னைக்கு நான் எனக்கு சந்தோஷமா இருக்கு, திருப்தியா இருக்கு. அந்த வேலையை குறிப்பிட்ட வேலையை நான் குறிப்பிட்ட நேரத்துல முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது ஒரு நடக்கக்கூடிய விஷயம். 2வது பார்த்தீங்கன்னா டோப்பமைன். டோப்பமைன் வந்து செக்ரீஷன் கரெக்டா இருந்தா ஒரு வெகுமதி நம்மளுக்கே நம்ம வந்து பாராட்டிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் நமக்குள்ள. பரவாயில்லையே! ஒரு கஷ்டமான வேலைய செஞ்சு முடிச்சுட்டோம்ல நம்ம, அப்படின்னு நம்மளே நம்மள பாராட்டிக்கலாம். யாரும் வந்து பாராட்ட வேண்டியதில்ல. இன்னொருத்தரோட பாராட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணும்போது நமக்கு வந்து ஹர்ட் ஆகுது. பட் அப்படி இல்லாம, நம்மளே நம்மள வந்து நம்ம செஞ்ச வேலைக்கு நமக்கு ஒரு வெகுமதி நமக்கு கிடைச்ச மாரி இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, என்டார்ஃபின் ஒரு சந்தோஷம். ஒரு எந்த விஷயமுமே இல்லாம ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை நம்ம வந்து அனுபவிக்க முடியும். அந்த என்டார்ஃபின் அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கரெக்ட்டா சொல்லணும்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஸிடோசின் மற்றவர்களுடைய பிணைப்பு. அதாவது நம்ம தனியா இந்த உலகத்துல வாழ முடியாது. நம்ம எல்லாருமே ஒரு இன்டர் கனெக்டட் இண்டிவிஜுவல்ஸ். ஏதாவது ஒரு இதுக்காகவாவது நம்ம மத்தவங்கள சார்ந்து தான் இருக்கணும்.
முழுமையா இல்லாட்டி கூட கொஞ்சமாவது சார்ந்து ஒரு விவசாயி வந்து இன்னைக்கு உணவை வந்து வளர்த்து அறுவடை செய்து கொடுக்கலன்னு நம்மளால சாப்பிட முடியுமா? நம்ம நேரா நமக்கு டேபிளுக்கு வந்துருது அப்படின்னா நேரா வந்துருதா? இல்ல, அப்படி கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களுக்கும் நம்ம யாரையாவது சார்ந்துதான் இருக்கிறோம். ஸோ அது வந்து அந்த பிணைப்பு கூட ஆக்சிடோசின் இருக்கும்போது நம்மால வந்து அந்த கனெக்டிவிட்டி நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி ஆனந்தமயம். ஆனந்தமயம்னா அது ஆக்சுவலா ஆனந்தத்திற்கான மூலக்கூறுன்னு சொல்லுங்க. ஒரு பேரானந்த நிலை. தியானம் பண்றீங்க, இல்ல வேற என்ன பண்ணுங்க, எதுவுமே இல்லாம ஒரு சந்தோஷமான நிலை. அதாவது பிளிஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ நீங்க தியானம் பண்ணும்போது முதல்ல ஒரு மாதிரி இருக்கும். பட் ஒரு ஒரு ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி ஒரு 4, 5 ஸ்டேஜ் இருக்கு. அதெல்லாம் தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பேரானந்த நிலைக்கு போயிருவீங்க. ஒரு பிளிஸ் ஸ்டேட். அந்த மாதிரி ஒரு ஆனந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் மூலக்கூறு நமக்குள்ள சுரந்துட்டு இருக்கணும். ஸோ மனசுடைய அமைதி, அந்த மனம் என்னும் கருவியை நம்ம அமைதிப்படுத்த நம்முடைய மூளையில் ஏற்படும் மாற்றங்கள், நாடி மண்டலத்துல மாற்றங்கள் ஏற்படும். நமக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து கரெக்டா அளவான லெவல்ல சுரக்கும். இந்த எல்லாமே நடக்கும்போது நமக்கு அற்புதங்கள் தானாக மிரக்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க என்னைக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அமைதியா இருக்க முடியுதோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் வந்து ரொம்ப அதிகமா தூண்டப்படும். இஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உள் உணர்வுகள். அதாவது வந்து ஒரு சில வேலைகள் நம்மால செய்யவே முடியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பல வருஷங்களா நினைச்சிட்டு இருப்போம். அப்புறம் பார்த்தா சில வேலைகள் நம்ம இப்ப செய்ய ஆரம்பிக்கும்போது, நம்ம மனசு அமைதியா இருக்கும்போது, எவ்வளவு நம்ம தூரம் அமைதியா வச்சுட்டு இருக்கோமோ, நம்மளால அந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிரும். இந்த வேலைய கூட என்னால செய்ய முடியும். நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றத பார்த்திருக்கீங்க பார்த்தீங்களா? அது ஏன்னா, அந்த மனம் அமைதி அடையும் போது அந்த மாதிரி விஷயத்த அவங்களால பண்ண முடியும். நம்முடைய உண்மையான சுயம், ஹையர் செல்ஃப். இப்ப நம்ம இருக்கிறது வந்து லோவர் செல்ஃப். பட் நம்ம ஹையர் செல்ஃப் வந்து வேற இடத்துல இருக்கு. அத வந்து நம்ம என்னைக்கு நம்ம அக்சஸ் பண்றோமோ, மன அமைதியில மட்டும்தான் நம்ம ஹையர் செல்ஃபோட நம்ம கனெக்ட் ஆகும். அதனாலதான் சொல்றாங்க தியானம் பண்ணுங்க, மைண்ட்ஃபுல்னஸா இருங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து மனச வந்து ஒழுங்குபடுத்துறது, மனச அமைதிப்படுத்துறது. இதெல்லாம் வந்து நான் சயின்டிஃபிக்கா சொல்லி இதெல்லாமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிரெயின் வேவ்ஸ் எல்லாமே இஇஜின்னு சொல்லி ஒரு பர்ட்டிகுலர் எக்யூப்மெண்ட் வச்சு மெஷர் பண்ணி சொல்லியிருக்காங்க. தியானம் பண்ணும்போது எப்படி காமா வேவ்ஸ் அதிகமாகுது, அப்புறம் கோவப்படும்போது எப்படி வந்து ஹை பீட்டா அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நம்முடைய அந்த உண்மையான சுயம் ஹையர் செல்ஃபோட நம்ம கனெக்டடா இருக்க முடியும். நீங்க கேட்கலாம், எதுக்காக நான் ஹையர் செல்ஃபோட கனெக்ட்? என்னைக்கு நம்ம வந்து நம்ம ஹையர் செல்ஃபோட கனெக்ட் ஆயிருக்கோமோ அன்னைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையோட நோக்கம், எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், எதுக்காக இந்த பிறவி, இந்த பிறவியினோட நோக்கம் என்ன, என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு தெரியும். நம்ம ஒரு நோக்கத்துக்காக வந்துட்டு ஒரு இடத்துக்கு பேங்க் போறீங்க. நீங்க பேங்க் போய் பேங்க்ல இருக்க வேலை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்க போய் ஒரு கடையில வாங்குற மாதிரி ஒரு பொருட்கள் பேங்க்ல வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அந்த மாதிரி மாத்தி பண்ணும்போது என்ன ஆகும்? மாத்தி தான் பண்ணணும். இல்ல நீங்க ஒரு கடைக்கு போயிட்டு பேங்க்ல பண்ற வேலை பண்ண முடியுமா? அப்படி கிடையாது. பண்ணவும் முடியாது. அது மாதிரி தான் நீங்க ஒரு நோக்கத்துக்காக, நம்ம எல்லோரும் ஒரு நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம். நம்ம அந்த அந்த நோக்கத்தை பண்ணாம, நோக்கத்துக்காக அந்த வேலை பண்ணாம வேற வேலை பண்ணும்போது தான் நம்ம துன்பம், துயரம் அதெல்லாமே வந்து அதுல போய் நம்ம சிக்கிக்கிறோம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு படணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்னைக்கு வந்து பாடி அண்ட் மைண்ட் என்னைக்கு காமா இருக்குதோ, ஸோ பாடி காமா இருக்கணும், மைண்ட காம் பண்ணாலே பாடி காம் ஆயிரும். அது இருந்த ஒரு 0 ஸ்டேட், ஒரு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு என்ன போ முடியுதோ, அப்ப பாடி மைண்ட் ஸ்டேட்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும், நம்ம எனர்ஜி அண்ட் கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிரும். அப்பதான் நம்முடைய எனர்ஜி உண்மையான ஆற்றல், உண்மையான நம்முடைய ரியல் எனர்ஜி என்ன, ரியல் கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட் என்ன அப்படின்னு நமக்கு புரிய வரும். ஸோ இதுதான் நான் வந்து மனசை வச்சு ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நம்முடைய விழிப்புணர்வை அதிகப்படுத்தணும், கான்ஷியஸ்னஸ் அதிகப்படுத்தணும், அதே மாதிரி நம்முடைய எனர்ஜி ஆற்றலே அதிகப்படுத்தணும். நம்மளை சுத்தி ஏகப்பட்ட கயாஸ் இருக்கும். நமக்கு வெளி உலகத்திலயும் நமக்கு வந்து நிறைய சவால்கள் இருக்கு. அது போக நமக்குள்ளேயே சவால்கள் இருக்கு. என்னென்ன சவால்கள்? நம்முடைய எண்ணங்கள் நம்மளை வந்து தாக்குது, இமோஷன்ஸ் உணர்ச்சிகள் வந்து நம்ம தாக்குது, அண்ட் ஃபீலிங்ஸ் நம்ம சிலது வேணும்னு நினைச்சிட்டு இருப்போம், பட் அது நடக்காது. ஸோ இது எல்லாம் தாண்டி தான் இந்த பௌதீக உடல் இது எல்லாத்துடைய கலவையா தான் நம்ம இந்த பௌதீக உடல் உருவாக்கப்பட்டிருக்கு. அது போக நம்முடைய மூளையினுடைய செயல்பாடு, நம்ம நியூரான்ஸோட செயல்பாடு, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட செயல்பாடு, இது எல்லாமே சேர்ந்துதான் இது எல்லாத்தையும் ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை. அதாவது நம்ம கடமை நமக்கு இருக்குது. எப்படி இருக்குன்னு நீங்க கேட்கலாம். நம்முடைய மனம் என்னும் கருவியை வச்சு இதை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுவரை கேட்டுட்டு இருந்த உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.